அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிராம உதவியாளர் வேலை விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க, எந்தெந்த ஊரில் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாலுகா வரையாக ஏற்பட்டுள்ள காலியிடங்கள் என்னென்னா, தேனி 4, போடிய நாயக்கனூர் 2, பெரியகுளம் 10, உத்தமபாளையம் 9. இந்த 4 இடத்துல தான் வேக்கண்ட் இருக்குது. எத்தனை காலியிடங்கள்? 25 பேர் காலியிடங்கள் இருக்குது. இதுக்கு தகுதி என்னென்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வை எழுதியிருக்க வேண்டும். தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். உடற்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். காலி இடங்கள் ஏற்பட்டுள்ள கிராமம் அல்லது தாலுகா மாவட்டங்கள் நிரந்தரமாக வாசிப்பவராக இருக்க வேண்டும். சம்பள உயர்வுங்க மாதம் 11,000 35,000 வரை சம்பள உயர்வு இருக்குது. வயது வரம்பு 1/8/2025 தேதியின்படி பொது பிரிவினர் 21 வயது முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிசிஎம் எம்பிசி பிரிவினர்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினர்கள் 37 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் முறை என்ன பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வில் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணித் தேர்வு செய்யப்படுவர். நேர்முக தேர்வில் கிராம நிர்வாக தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும். நேர்முக தேர்வில் விண்ணப்பதாரின் தகுதி, இதர சான்றுகள் அதாவது சரிபார்க்கப்படும். நேர்முக தேர்வு குறித்து விவரங்கள் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னென்னா 23/9/2025. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சீக்கிரம் அதை அப்ளை பண்ணிடுங்க. அது ஒரு விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய நகல்கள் என்ன? இருப்பிடச் சான்று, சாதி சான்று, வேலைவாய்ப்பு பதிவு அட்டை, ஆதார், குடும்ப அட்டை, பள்ளி மாற்றுச் சான்றிதழ், கல்வி தகுதி சான்று, பிறப்புச் சான்று, ஆதரவற்ற விதவைக்கான சான்று, மாற்றுத்திறனாளிக்கான சான்று, முன்னாள் இராணுவத்தினராக இருப்பின் அதற்கான அடையாளச் சான்று, 2 சக்கர 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமை சான்றிதழுடன் நகல்கள் இணைத்து அனுப்பணும். இந்த நகல்னா கண்டிப்பாக இணைத்து அனுப்பணும். இதன் மூலமாக தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க, என்னென்ன இருக்குது வேக்கண்ட் இருக்குன்னு அப்படின்ட்டு. இந்த கிராம உதவியாளர் தேர்வு 4 மாவட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதை கணக்கு பண்ணிக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டாம், சீக்கிரம் விண்ணப்பிங்க. நம்மளுக்கு கடைசி டேட்டு 23/9 தான் இருக்குது. அதனால் சீக்கிரம் விண்ணப்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.